கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹோப் சேனல் நேயர்களே, புதிய ஆரம்பம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தராயிருக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சாட்சிய அறிவிப்பதில் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நான் ஒரு சாதாரண சுவிசேஷ ஊழியக்காரன். நான் சுவிசேஷ ஊழியக்காரனாக அல்லது அப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் வந்திருப்பேன் சொன்னால் நிச்சயமாக கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆனால் என்னுடைய வாஞ்சை சினிமா நடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு என்னுடைய சொந்த ஊரை விட்டு சென்னை பட்டணத்திற்கு ஓடி வந்தவன். சென்னை பட்டணத்தில் சினிமா நடிக்க வேண்டும், ஒரு பெரிய ஸ்டாராக வர வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் ஆவலாக அதற்காக நடனங்களையும் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டேன். ஒரு சில படங்களில் துணை நடிகராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பும் கிடைத்தது. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு நடிகர் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷன் எப்படி வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இங்கே சாட்சியாக நிற்கிறார் என்று சொன்னால், அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை தொட்டார், என்னை சந்தித்தார். அந்த சந்திப்பின் மூலமாக தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சி பகிரும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அது ஒரு சிறிய சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல படங்களில் துணை நடிகராக நடித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இரவு 10 மணிக்கு நான் செல்ல வேண்டிய அந்த ட்ரெயின் அது நின்று அது போய்விட்டது. சரி, இந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு, தெரியும் இல்லையா, பாலிய பிள்ளைகள்லாம் பஸ்ஸு நிற்கும்போது அல்ல ட்ரெயின் நிற்கும்போது ஏற மாட்டாங்க. அது ஸ்டாப்பில் நின்றுட்டு அது கடந்து போகும்போது தான் ஓடி போய் ஏறுவாங்க. நான் அப்படி ஏறவில்லை. இந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்தது எனக்கு ரொம்ப தாமதமாக 1 மணி நேரத்துக்கு பிறகு அடுத்த ட்ரெயின் இருக்கிறதுனால இந்த ட்ரெயினை பிடித்து சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு ஸ்டேஷனில் நின்றபோது அந்த ஸ்டேஷனில் நின்று அந்த ட்ரெயின் கிளம்பி விட்டது. நான் ஓடி வெகு தூரத்தில் ஓடி அந்த பிளாட்ஃபார்மில் ஜம்ப் பண்ணி ஓடி சென்று அந்த ட்ரெயினில் நான் பிடிக்கும்போது பிடி என்னுடைய கரத்தில் கிடைக்காமல் தவறி அந்த பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடையிலே நான் உள்ளே விழுந்து விட்டேன். இரவு 10 மணிக்கு அங்கே ட்ரெயினுக்கு உள்ளே இருந்தவர்களும் ட்ரெயினுக்கு வெளியே இருந்தவர்களும் பயங்கரமான ஒரு சத்தம் போட்டாங்க. ஐயோ, ஒரு பையனை ட்ரெயின் அடிச்சிச்சு, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ட்ரெயின் நிறுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் உடனே நிற்குமா? நிற்காது. அது கடைசி பெட்டி என்னுடைய தலையின் மேலே இருக்கிறது. எல்லாரும் அந்த பிளாட்ஃபார்மில் நின்றவர்களும் ட்ரெயினுக்குள்ளே இருந்தவர்களும் ட்ரெயின் நிறுத்தப்பட்டது பிறகு ஓடி சென்று பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அந்த பையன் மரித்து விட்டான் என்கிறது ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிந்தது. அப்பொழுது என்னுடைய 2 கைகளையும் நான் மேலே உயர்த்தினேன். மேலே உயர்த்தின போது வெளியே நின்றவர்கள் சொன்னாங்க, உயிர் இருக்கிறது நினைக்கிறேன், அந்த பையனை தூக்குங்க அப்படின்னாங்க. என்னை தூக்கி வெளியே எடுத்தார். 2 பெட்டிகளுக்கு இடையிலே என்னை உருவி வெளியே எடுத்தார்கள். வெளியே எடுத்து விட்டு என்னுடைய சரீரத்தை முழுவதும் அங்கே இருந்தவர்கள் பார்க்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தம்பி, நீ கை கால் துண்டா போயிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முகம் நசுங்கி இருக்கணும், நீ செத்து போயிருக்க வேண்டியவன், ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன காயங்கூட இல்லாமல் நீ வெளியே வந்திருக்கிற அப்படின்னு சொன்னால் நீ வணங்குற கடவுள் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். என்னங்க, சினிமா நடிக்க வந்திருக்கிறேன், வணங்குற கடவுள் என்னை காப்பாற்றிருக்கிறேன், அது என்ன? சிறு வயதில் அநேக இடங்களில் போய் சாபத் ஸ்கூல், அந்த லெசன், இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை ஆலயங்களில் போகும்போது அந்த ஓய்நாள் பள்ளி பாடத்துலலாம் கேட்டிருக்கிறேன். இந்த சண்டேஸ் கிளாஸ் இப்படியெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நான் கேட்டிருக்கிறேன். இயேசு பற்றி கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். இயேசு மேலே அவ்வளோ பற்றுதலோ நம்பிக்கை விசுவாசமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆபத்தில் நான் விழுந்தபோது அங்கே இருக்கிற பப்ளிக், அவங்கள ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவங்களா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, நீ வணங்குற கடவுள் உன்னை காப்பாற்றிருக்கிற அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை என்னை யோசிக்க வைத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நான் முழங்கால் படியிட்டு நான் ஆண்டவரிடத்தில் சமத்தில் ஜெபம் செய்தேன். என்ன ஜெபம் சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய பெயர் சினிமாவிலே பிரேம்குமார் என்கிற பெயர்.
என்னுடைய உண்மையான பெயர் இமானுவேல் ராஜசேகர். ஆண்டவரே, இந்த சினிமா நடிகர்னு சொல்லக்கூடிய அந்த பிரேம்குமார் இந்த தண்டவாளத்தில் மரித்து விட்டான். இப்பொழுது உயிரோடு இருக்கிறது இந்த இமானுவேல் ராஜசேகர். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எதற்காக என்னை காப்பாற்றினீங்க? நீர் சொல்லும் ஆண்டவரே. காப்பாற்றின கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல நன்றி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நான் கடந்து போனேன். அந்த இடத்த விட்டு நான் கடந்து போனதுக்கு பிற்பாடு என் வீட்டில் போய் என் மனைவி பிள்ளை இடத்துல அடுத்த ட்ரெயின் வரும்போது அதை பிடிச்சி ஏறி வீட்டில் போய் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றினார், இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா, நான் வேத புஸ்தகத்தை வீட்டில் போய் உடனே திறந்து பார்க்கும்போது ஒரு வசனம் எனக்கு தென்பட்டது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரத்திலே 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி. உண்மையிலே இந்த வசனம் உண்மைன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், மரித்திருக்க வேண்டியவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த மகா பெரிய கிருபை. அப்போ அந்த ஆண்டவருக்கு நான் நன்றியுள்ள இருதயம் இருக்க வேண்டாமா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் காணப்படலாம். இது உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்தை கொடுக்கிறதாக ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் இன்னும் நாம் ஒன்றி சேர்வதற்கு என்னுடைய சாட்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாட்சியாக இருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களை விடுவித்து காப்பாற்றுவாராக. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் புதிய ஆரம்பம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் மிகவும் நேசிக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமான உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவருடைய சத்திய வசனங்களால் வழிநடத்த விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு துவக்கம் உண்டு. அப்படியாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கக்கூடியதாக, தேவனை பற்றி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களிலே ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தால் இந்த நிகழ்ச்சியானது அதை உங்களுடைய எண்ணத்திலிருந்து மாற்றி கிறிஸ்துவினாலே ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு தர முடியும் என்கிற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அப்பா, இதோ இந்த புதிய ஆரம்பம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தாவே, எனக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய துவக்கத்தை தரும்படியாக நீர் எங்களோடு பேசும். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான கடினமான சூழ்நிலையிலும் மாற்றி ஒரு புதிய துவக்கத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய துவக்கம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன புதிய துவக்கத்தை நான் காணப்போகிறேன் என்று நீங்கள் யோசித்திருந்தீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். முற்பகுதியை வாசிக்கும் பொழுது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகளால் நீங்கள் கர்த்தரை விட்டு சற்று தூரம் போனவர்களாக காணப்படலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான சத்தியம், ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தர் அவரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோமா?
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆரம்பம், புதிய துவக்கம், நியூ பிகினிங் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த நாமங்கள் என்பது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. நாம் தொடர்ச்சியாக 7 செய்திகளை கேட்க இருக்கிறோம். இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக 7 செய்திகளிலும் கர்த்தருடைய 7 நாமங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த 7 நாமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த 7 நாமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக காணப்படும். வேதாகமத்தின் வாயிலாகவும் வரலாற்றுகளிலே இருக்கக்கூடிய சரித்திர சான்றுகள் மூலமாகவும் நடைமுறையிலே நாம் கண்களால் பார்த்த சாட்சிகள் மூலமாகவும் உங்களோடு கூட இந்த 7 செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நாமமாக நாம் எதை பார்க்க இருக்கிறோம் என்றால் யெகோவா ஈரே. சங்கீதம் 9:10 நாம் வாசித்தோம், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு என்று வேதத்திலே எத்தனையோ நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை நாமங்களுக்கும் அர்த்தங்கள் உண்டு. வேதாகமத்தில் எந்த ஒரு பெயரும் காரணம் இல்லாமல், மீனிங் இல்லாமல் இல்லவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நாமத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக காணப்பட முடியும். யெகோவா ஈரே எந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது, என்ன பொருள்படக்கூடிய பெயர் அது? நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கவனத்தை ஆதியாகம புஸ்தகத்திற்கு திருப்ப வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்திலே ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து நாம் ஆதியாகம 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஆதியாகம 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனங்களிலே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்மால் வாசிக்க முடியும். 1வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதோடு முடிந்து விடவில்லை. தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பரிபூரணமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு முதலாவதாக அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொன்னார். இந்த பெரிய ஜாதியாக்கி என்றால் அவனுக்கு என்று புத்திர பாக்கியம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு என்று வாசிக்கும் பொழுது அவருடைய சந்ததியை குறித்து நாம் வாசிப்பதற்கு அவருக்கு பிள்ளை பேறு உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுதோ வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவருடைய மனைவியாகிய சாராய் மலடியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கொடுத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறார். ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ச்சியாக நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அநேக முறை அவரிடத்திலே பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை எப்படியாக மாற்றுவேன் என்று 2 அடையாளங்களை கொடுத்தார். ஒன்று, வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கிறாய் அல்லவா, அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததி எண்ணக்கூடும் என்று சொல்கிறார். மற்றொன்று, கடற்கரை மணலை பார்க்கிறாய் அல்லவா, அந்த கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததி எண்ணக்கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் என்று சுதந்திரித்து கொண்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லிய பிரகாரமாகவே ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரனை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 1வது வசனம் சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுதே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய துவக்கத்திற்காக நாம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமமாகிய யெகோவா ஈரே என்கிற நாமத்திற்கான அர்த்தத்தையும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலனை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன்
பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். சொன்ன பிரகாரமாகவே அநேக நாட்களுக்கு பின்பாக அவனுக்கு ஈசாக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் ஒரு சோதனையை வைக்கிறார். அந்த சோதனையிலே உன் ஏக சுதனும் உன் புத்திரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் இடத்திலே எனக்கு பலியாக செலுத்து என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று யோசித்து பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடுமையாக போராடி ஜெபித்திருப்போம். அந்த ஜெபத்திற்கு பின்பாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு நழுவி செல்வதைப் போல நாம் உணரலாம். கொடுத்த ஆண்டவர் அதை திரும்ப எடுத்துக்கொள்கிறாரே என்று யோசிப்பது போன்ற நிலைமைகள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த எடுத்துக்காட்டு யெகோவா ஈரே என்ற நாமத்தை விளக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. யெகோவா ஈரே என்ற நாமத்தை நாம் எங்கு வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாம் சொன்ன பிரகாரமாகவே விசுவாசத்தின் அடிப்படையிலே தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு செல்லும்படியாக கிளம்புகிறார். 3வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, கர்த்தர் சொன்னாரா, சொன்னதை உடனடியாக செய்ய வேண்டும். இமீடியட் ரெஸ்பான்ஸ். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யாமல் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகி செய் என்று சொல்லும் பொழுது, எந்த விதமான தாமதமும் இன்றி நீங்கள் புறப்படும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு யெகோவா ஈரேயாக இருப்பார். யெகோவா ஈரே என்கிற நாமத்திற்கான அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். அவன் தன்னுடைய குமாரனை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு காண்பித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று 3வது வசனம் சொல்கிறது. 6வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தகன பலி கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். அந்த மலைக்கு அருகே சென்ற மாத்திரத்திலே தன்னோடு வந்த வேலையாட்களை நிறுத்திவிட்டு தானும் தன்னுடைய குமாரனும் மாத்திரம் செல்கிறார்கள். சொல்லும் பொழுது 7வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பா, நம்ம பலி செலுத்த செல்லுகிறோமே. அந்த வாலிப மகன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பலி செலுத்துவதற்கு பலி எங்கே, ஆட்டுக்குட்டி எங்கே? அதற்கு ஆபிரகாம் சொல்லக்கூடிய பதில் 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் பார்த்து கொள்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அனுபவத்தை நாம் அநேக முறை கடந்து வந்திருப்போம். இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தை அநேக முறை நாம் படித்திருப்போம். இந்த அனுபவத்திலேயே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் அதிகமாக கேட்டிருப்போம். அநேக வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட குமாரனை பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கேட்ட மாத்திரத்திலே அவன் பலி செலுத்துவதற்கென்று தன்னுடைய குமாரனை அழைத்துச் சென்றானே, அவ்வளவு பெரிய விசுவாசத்தை குறித்து நாம் கேட்டிருப்போம். இன்னுமாக ஈசாக்கு என்கிற அந்த வாலிப மகன், அவன் நினைத்திருந்தால் தன்னுடைய தகப்பனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனை தள்ளிவிட்டு நான் பலியாக மரிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் மறுத்திருக்க முடியும். ஆனாலும் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, தேவன் சொல்லாமல் தன்னுடைய தகப்பன் எதையும் செய்ய மாட்டார் என்று தேவன் மீதும் நம்பிக்கை வைத்தவனாக அவன் அந்த பலி செலுத்தக்கூடிய கட்டைகள் மேல் பலியாக படுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கலாம், ஈசாக்குடைய கீழ்ப்படிதலை பார்க்கலாம். ஆனால் இந்த 22ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய நடத்துதலை நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவரை குறித்து யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கடுமையான ஆண்டவர். ஆண்டவர் சோதனை எப்படியெல்லாம் வைக்கிறார் பாருங்கள். அநேக நாட்களுக்கு பிறகு கொடுத்த அந்த குமாரனை கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? ஒருவேளை நான் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது என்று அநேகர் சொல்லியிருக்க நாம் கேட்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை பெருமையாக நினைக்கக்கூடிய நாம், ஈசாக்குடைய கீழ்ப்படிதலை பெரிதாக நினைக்கக்கூடிய நாம், ஆண்டவரை குறித்து முழுமையாக இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் ஆண்டவரை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே யெகோவா ஈரே என்கிற பெயரை ஆபிரகாம் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. அதே பிரகாரமாகவே கட்டைகளை செலுத்தி அதற்கு மேலே தன்னுடைய குமாரனை படுக்க வைத்து பலியை செலுத்தப் போகிற அந்த நேரத்திலே 10வது வசனம் சொல்கிறது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆல்மோஸ்ட் அட் த கிளைமேக்ஸ். கொஞ்ச நேரத்திலே பலியானது செலுத்தப்பட போகிறது. அந்த வேளையிலே 16வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை ஆபிரகாமை என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். தொடர்ச்சியாக வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே,
அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு சோதனை, அந்த சோதனையிலே ஆண்டவர் ரொம்ப கடுமையானவர், ஒரு மோசமானவராக நினைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை இந்த எடுத்துக்காட்டு நமக்கு காட்டுகிறது. ஆபிரகாம் பிதாவிற்கு சமமாகவும் ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவிற்கு சமமாகவும் நம்முடைய ரட்சிப்பிற்காக அது செயல்படுத்த போகிற திட்டத்தை காண்பிக்கக்கூடிய விளக்க காட்சியாகவே இதை தேவன் அனுமதித்தார். மாறாக ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் விரும்பவில்லை. ஈசாக்கு பலியாக செலுத்தப்படாத ஒரு சூழ்நிலையிலே இங்கு ஈசாக்குக்கு பதிலாக கட்டப்பட்ட அந்த பலிபீடத்திலே அடுக்கி வைக்கப்பட்ட அந்த கட்டைகளுக்கு மேலாக ஒரு பலியானது செலுத்தப்பட வேண்டும். அப்பொழுது தேடும் பொழுது 13வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். சப்ஸ்டிடியூட். இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பதிலாக வந்து மரிப்பார் என்று காட்டக்கூடிய ஒரு காட்சி. இன்று நம்முடைய செய்தியிலே நாம் பார்க்க போகிற முக்கியமான வார்த்தை என்ன என்றால் 14வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். The Lord who provides. ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்பதுதான் இந்த யெகோவா ஈரே என்ற பெயருக்கான விளக்கம். ஆபிரகாம் எந்த விதமான வழியும் இல்லாதவனாக, அவனுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு தன்னுடைய குமாரனை அந்த இடத்தில் பலி செலுத்துவது மாத்திரமே. ஆனால் அதற்கு மாற்றாக தேவன் அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் என்றால் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய துவக்கத்திலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதலாவது நாமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்வார். அங்கு ஆபிரகாமுடைய தேவை பலி செலுத்துவதற்கு ஒரு பலி. எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஏன் ஆபிரகாம் அதற்கு பெயரிடுகிறான் என்று சொன்னால், அந்த இடத்திலே வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்ளாவிட்டால் தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்பட முடியாது என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? சங்கீதம் 9:10 வாசித்தோம் அல்லவா? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஐயோ எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கிறதே என்று கவலையோடு இருக்கிறீர்களா? யெகோவா ஈரே என்கிற நாமத்தை அறிந்து கொண்டவர்களாக தேவனிடத்தில் கேளுங்கள். யெகோவா ஈரே என்ற நாமத்தை அறிந்தவர்களாக நீங்கள் கேட்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பார்த்து கொள்வார். ஏன்னா இந்த சம்பவத்திற்கு முன்பாக நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் உன் பிள்ளையாண்டால் மேல் கையை போடாதே என்று சொல்வதற்கு முன்பாகவே நாம் வாசித்த அந்த வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஈசாக்கு கேட்கிறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே என்று. அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தன்னுடைய கையை பிள்ளையாண்டால் மேல் நீட்டும் போது, உன் கையை பிள்ளையாண்டால் மேல் போடாதே என்று சொல்லுவார். அதன் பிறகு வேறொரு ஆட்டுக்குட்டியை காட்டுவார். இது எதுவும் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனாலும் ஆபிரகாமுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு இம்மட்டும் கொடுத்த தேவன், இம்மட்டும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட தேவன், எதுவுமே இல்லாமல் இருந்த என்னை ஒரு குழந்தையை கொடுத்து தகப்பனாக மாற்றின தேவன். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதற்கு பிறகு இஸ்மவேல் பிறக்கிறான், அதற்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். கொடுத்தது தேவன், கொடுப்பவர் தேவன் என்பதை அறிந்த ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் கொடுக்க முடியும், அவரை தவிர வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யாத்ராகம புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த யாத்ராகம புஸ்தகம் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்கள்
அதாவது ஆபிரகாமை அழைத்தாரே ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி, அந்த ஜாதி இஸ்ரவேல் கோத்திரம், அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல இருந்த ஜனங்களை குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் 20 லட்சம் பேர் இருப்பாங்க என்று சொல்லி. அது போக அவர்களுக்கான ஆடு மாடுகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு திரளான கூட்டம் என்று யோசித்து பாருங்க. அத்தனை நபர்களுக்கும் தேவையானது என்னவென்றால், தினந்தோறும் சாப்பிட வேண்டிய உணவு, குடிக்க வேண்டிய நீர். எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய தேவைகள் பெரிதாக தெரியாது. என்னுடைய தினந்தோறும் நான் செய்ய வேண்டிய, நான் உண்ண வேண்டிய உணவை குறித்தோ, நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆகாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது. அந்த ஜனங்களை போஷித்த தேவன். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை ஜனங்களுக்கும் தினந்தோறும் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தருளப்பட்டது. அவர்கள் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். நான் இன்னைக்கு எவ்வளவு எனக்கு உணவு வேண்டுமோ அதற்கு தேவையான அனைத்தையும் தேவன் கொடுத்தார். வெள்ளிக்கிழமைகளிலே ஓய்வு நாளுக்கு முந்தைய தினத்திலே ஆண்டவர் இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதம். எவ்வளவு தேவையானதாக இருந்தாலும் கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசே தன் மனதிலே ஒன்றை தான் நினைத்திருந்தான். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்கிற நாமம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நாமத்திற்கான விளக்கத்தை மோசே புரிந்து கொண்டவனாக காணப்பட்டான். ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். மோசே தன்னால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் தேவனால் போஷிக்கப்படுவார்கள் என்று அறிந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் மலை பிரசங்கத்திலே பேசின மிகவும் பிரபலமான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கவலை, என்னுடைய சரீரப்பிரகாரமான தேவை அதிகமாக இருக்கிறதே என்று இருக்கிறதா? என்ன சாப்பிடுவோம், என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய குடும்பத்திற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தேவையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்கிற நாமம், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற பொருளையுடைய நாமம். அந்த நாமத்தை நம்பின பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் போஷிக்கிறார். போஷிக்கிற தேவன், வழங்குகிற தேவன், கொடுக்கிற தேவன், பார்த்து கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அவரை நம்பி இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 9:10 சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய துவக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையின் என்னென்ன அவசியமான காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தரால் பார்த்து கொள்ள முடியும் என்பதற்கு முதல் எடுத்துக்காட்டாக நாம் மன்னாவை பார்த்தோம். அந்த மன்னாவினுடைய எடுத்துக்காட்டில் அத்தனை திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதை குறித்து வாசிக்கும் பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார்.
மன்னாவை கொடுத்து போஷித்த அந்த அனுபவத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக 4வது வசனம் சொல்கிறது, இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் ஏதோ கற்பனையாக சொல்லவில்லை, உங்களுடைய உணவை குறித்தோ உங்களுடைய உடையை குறித்தோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று. நடந்த சரித்திரத்தை ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறீர்களே, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா, அவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களை போஷிக்க மாட்டாரா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 15வது வசனம் சொல்கிறது, உபாகம் 8:15, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், ஒன்றுமே இல்லாத இடத்திலே வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். முதலாவது அனுபவமாக பார்த்தோம். இங்கு வசனம் சொல்கிறது, கற்பாறையிலிருந்து, கற்பாறையான மலையிலிருந்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பாறையான மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். He can make anything from nothing. நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் செய்வதற்கு ஒரு பொருள் அவசியம். ஆனால் நம்முடைய தேவன் கொடுப்பதற்கு எதுவுமே தேவையில்லை. அவர் எதுவும் இல்லாத இடத்திலே எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவர். He can create. நாம் எதை செய்தாலும் அதை மேக் ஆர் மேட் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் செய்கிறதை சிருஷ்டிப்பு என்று சொல்லுவோம். அவரால் உருவாக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற நாம், அது ஆண்டவர் சொன்ன வாயின் வார்த்தைகள் அல்ல. 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினதை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே 40 வருடங்கள் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு உங்களுடைய எல்லா விதமான உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு நாடோடியாக இருக்க வேண்டும் என்றால் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எப்பொழுது வரும் என்றால், அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவருடைய நாமம் நமக்கு நிச்சயமாக அவர் சொன்னதை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை வரும் பொழுது. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே, யோவான் நற்செய்தி நூலிலே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யெகோவா ஈரே தேவன் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, யெகோவா ஈரே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவரையே நம்பி இருக்கிற நமக்கும் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 9:10 மீண்டுமாக நினைவுபடுத்துகிறேன். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையின் தேவை எதுவாக இருந்தாலும் அவரால் கொடுக்க முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவாக்க வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை உங்களிடத்திலே காணப்படுகிறதா? ஒருவேளை இதற்கு முன்பாக அந்த நம்பிக்கையில் சற்று தொய்வு இருந்தால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக, இந்த சத்தியத்தின் வாயிலாக யெகோவா ஈரே என்கிற நாமம் உங்களுக்கு மீண்டுமாக நினைவுபடுத்துவது என்னவென்றால், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யெகோவா ஈரே தேவனை குறித்து ஆபிரகாம் சொல்லும் பொழுது, கர்த்தர் அவருடைய பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொன்ன பிரகாரமாகவே ஆண்டவர் பார்த்து கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே
என்ன தேவையாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையை வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் கேட்டோம். நாங்கள் அறிந்ததை மீண்டுமாக நினைவுபடுத்துகிறோம். ஒருவேளை புதியதாக பார்க்கக்கூடிய பிள்ளைகள் கர்த்தாவே இதை அறிந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை நீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து கொள்ளும்படியாக, அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆரம்பம் என்கிற நிகழ்ச்சியானது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் என்ற அந்த வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.